ஹலோ எவ்ரிவன், இன்ஜிடிஆர்பி இங்கிலீஷ் கண்டினியூஸ் வீடியோஸில் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்த்துட்ருக்கோம். ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணோம் அப்படின்னா சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸும் டீட்டெயிலாக படிக்கணும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, டாபிக்ஸும் நிறையா இருக்கும், அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணோன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின்னு. ஸோ இப்படிலாம் காம்படேட்டிவ் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு திங்கிங் இருக்கும். பட் சம்டைம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிளேஸ்லேருந்துலாம் கொஷின் கேட்டிருப்பாங்க. எப்படி கொஷின் கேட்டாலும் கொஷினுக்கு கரெக்டான ஆன்சரை நமக்கு சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி, அது டேரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்கலாம். நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, புரிஞ்சு படிக்கணும். அந்த லைனில் என்ன சொல்கிறாங்க, அதோட கம்ப்ளீட் மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒர்க் படித்தாலும் சரி, இந்த வேர்டு எதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, இது என்ன கான்டெக்ஸ்டில் இருக்குது, இந்த லைனோட மீனிங் என்ன, ஆத்தர் இதை தான் எக்ஸாக்டாக சொல்ல வராரா, எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம படிச்சிருக்கணும். இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் ஆல்ரெடி நம்ம 2 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதில் நான் ட்ராமாட்டிக் வேர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ த ட்ராமா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைன் பை லைனாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த பாயிண்ட்ஸும் மறக்காமல் இருக்கும். The Elizabethan romantic drama, the quarter century or so which followed the production of Carboduc, was a period of great confusion in the English drama. On the one hand, there were scholars who cherished the ambition of naturalizing the Senecan or classic species of a play, of which Sackville and Norton's tragedy had been an example, and their efforts were seconded by humanists like Sir Philip Sidney, who believed that the only sure way to a really artistic drama lay through the faithful imitation of ancient models. The Elizabethan romantic drama எப்படி இங்கிலாண்டில் எவால்வ் ஆனிச்சுன்னு பார்ப்போம். கார்போடக் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி, இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்ததுக்கப்புறம் 25 இயர்ஸ் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எந்த மாதிரி ட்ராமா கொடுக்குறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருந்தாங்க. ஒரு பக்கம் இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, செனேக்கன் ரோமன் பிளே ரைட், அவர் கிளாசிக்கில் தான் வருவார். ஸோ அதை மாதிரி எழுதணும், அதை வந்து நேச்சுரலைஸ் பண்ணணும். இங்கிலாண்டில் ரோமில் செனேக்கா எப்படி எழுதினாரோ அதை மாடலாக வச்சு நம்ம இங்கிலாண்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி செனேக்காவை ஃபாலோ பண்ணி கொடுத்தது தான் இங்கிலாண்டில் சாக்வில் அண்டு நாட்டன்ஸோட பிளே கார்போடக். இப்படி ஏன்ஷியன்ட் மாடல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதினதை தான் ரியலி ஆர்டிஸ்டிக் ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஏன்ஷியன்ட் மாடல்ஸாக வச்சு அவங்கள இமிட்டேட் பண்ணி எழுதுறது தான் ஒரு குவாலிட்டியான ட்ராமா அப்படின்னு சொன்னது சர் பிலிப் சிட்னி மாதிரியான ஹியூமானிஸ்ட். இங்கே ஹியூமானிஸ்ட் அப்படின்னா ஹியூமனோட ஸ்கில்ஸுக்கும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி கிளாசிக்கை இமிட்டேட் பண்ணி எழுதின ரைட்டர்ஸோட ஒர்க்ஸை ஒன்லி எஜுகேட்டட் பீப்புள் மட்டும்தான் படித்தாங்க. On the other hand, the writers and actors who catered for the amusement of the miscellaneous unscholarly public, knowing that their patrons cared little for the finer details of art and much for exciting plots and vigorous action, rejected altogether the decorous Senecan conventions and struck out into a variety of experiments, all of them very crude, in a type of play which rested upon entirely different ideas of construction. ஒரு பக்கம் ரைட்டர்ஸ் செனேக்காவை ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே எழுதுகிறாங்க. பட் இன்னொரு பக்கம் ஆக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இல்லிட்ரேட்டர் பீப்புளுக்கு நிறையா ட்ராமா எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. எஜுகேட்டட் பீப்புள் தான் ஒரு பிளேயில் அதில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கா, அதில் ஃபைனர் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆர்ட்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இவங்களோட ஆடியன்ஸ் பேட்ரன்ஸ் அந்த மாதிரி ஆர்ட்டில் இருக்க ஃபைனர் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்களுக்கு தேவை நல்ல ஆக்ஷன் பிளேவாக இருக்கா, இல்லை எக்ஸைட்டிங் பிளாட்ஸ் இருக்கா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பிளாட் போகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். படிக்காத பீப்புளுக்கு எழுதின ட்ராமாஸ் ரொம்ப வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸோடு இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப க்ரூடாக தான் இருந்துச்சு. செனேக்காவோட ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல. அவர் கொடுத்த அந்த ஃபைனர் ஆர்டிஸ்டிக் குவாலிட்டிஸ்லாம் கொடுக்கல. இவங்களோட ப்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. These experiments may be regarded as a natural elaboration of the dramatic elements of the older English stage and as a groping in the dark after a larger and freer form of art than was possible under the cramping conditions of the Senecan style. செனேக்காவை ஃபாலோ பண்ணி எழுதாத ரைட்டர்ஸ் கொடுத்த அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எதோட நியூ ஃபார்ம்னா ஓல்டர் இங்கிலீஷ் ஸ்டேஜ்.
இங்கே ஓல்டர் இங்கிலீஷ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மொராலிட்டி, மிராக்கிள் அண்ட் தென் இன்டர்லூட்ஸ். ஓல்டர் இங்கிலீஷ் ஸ்டேஜில் நடந்த மிராக்கிள், மொராலிட்டி அண்ட் தென் இன்டர்லூட்ஸ் பிளேஸோட எலாபரேஷன் ஃபார்ம் தான் செனேக்காவை ஃபாலோ பண்ணாத ரைட்டர்ஸோட ட்ராமாஸ். செனேக்காவோட ப்ளே வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு டார்க்கோட கம்பேர் பண்ணுறாங்க, இருட்டோட. அந்த இருட்டில் தடவி பார்த்து வெளியே வரணும்னு இவங்க நினச்சாங்க, ஒரு ஃப்ரீயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. There was thus a temporary conflict between the humanists who stood for classical tradition and sought to impose it upon the people, and the strong national taste of the English public who demanded a quite different sort of thing. In the end, the national taste triumphed, and just before Shakespeare began his career as a playwright, the romantic form of drama was definitely established. The establishment of this romantic drama was the achievement of Shakespeare's immediate predecessors, a group of university men who had been trained in the school of the classics and had learned much there about dramatic workmanship, but who, while profiting by their lessons, discarded their special principles of composition and instead carried forward the free tradition of the popular stage. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பீரியடில் ஒரு சின்னதாக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு. என்னென்னா, சம் ஸ்காலர்ஸ் செனேக்கா ஃபாலோ பண்ணி தான் ட்ராமாஸ் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் சம் ரைட்டர்ஸ் இல்லை பப்ளிக்கோட டேஸ்ட்டு தான் முக்கியம், நமக்குன்னு ஒரு நேஷ்னல் டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் பீப்புளுக்கு பிடிச்ச அந்த நேஷ்னல் டேஸ்ட் தான் வின் பண்ணுச்சு. செனேக்காவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ட்ராமாஸில் ஃபாலோ பண்ணல. நிறைய ரைட்டர்ஸ் ரொமான்டிக் ட்ராமாஸ் கொடுத்தாங்க. அந்த பீரியடில் தான் ஷேக்ஸ்பியரும் அவரோட ரொமான்டிக் ட்ராமாஸை கொடுத்தாரு. யூனிவர்சிட்டியில் படித்த மென் கிளாசிக்ஸை படிச்சிருப்பாங்க. ஒர்க்மேன்ஷிப், ட்ராமா எப்படி எழுதணும், அதோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் படித்தவங்க செனேக்காவை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஃப்ரீ ட்ரெடிஷனை வந்து ட்ராமாஸில் கொடுத்தாங்க. Before we turn to their work, however, we must be sure that we understand, at least in a general way, the difference between the so-called classic and the romantic type of play. யூனிவர்சிட்டி மைன் ஷேக்ஸ்பியர் ரொமான்டிக் ட்ராமாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கிளாசிக் ட்ராமாஸ்க்கும் ரொமான்டிக் ட்ராமாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். Confining our attention to the points which immediately concern us here, we may epitomize the principles of the classic drama under three heads. It adhered rigorously to unity of subject and tone, and as a result, it kept the spheres of tragedy and comedy entirely separate. இங்கே ஹட்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சுருக்கமாகவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளாசிக் ட்ராமாஸ்க்கும் ரொமான்டிக் ட்ராமாஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம 3 ஹெட்ஸில் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு கிளாசிக் ட்ராமா அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, யூனிட்டி ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் டோன். யூனிட்டி ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு ட்ராமாவில் ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு பிளாட் தான் இருக்கும், சப் பிளாட்ஸ் எதுவுமே இருக்காது. யூனிட்டி ஆஃப் டோன் அப்படின்னா இப்போ ஒரு ட்ராமா சோகமாகவே இருந்துச்சுன்னா அது சோகமாகவே தான் இருக்கணும், காமெடியாக இருந்துச்சுன்னா அது காமெடியாக தான் இருக்கணும். ட்ராஜடி, காமெடி தனித்தனியாக தான் இருக்கணும், ட்ராஜிக் காமெடி இருக்கக்கூடாது. A tragedy had to be a tragedy from first to last. It had no maintain the proper tragic pitch and avoid all suggestion of familiarity, and no humorous episode was permitted in it. A comedy had to be a comedy from first to last, and no tragic element was allowed to enter into its composition. There was little or no dramatic action, the incidents composing the plot taking place off the stage and being reported to the audience in dialogue and set narrative. In theory, at all events, the 3 units of time, place and action controlled the construction, by which we mean in the briefest possible statement that the entire story of a play had to be confined to a single day and to a single scene, and that it was to be one single story only, without subplots or minor episodes of any kind. ஒரு ட்ராஜடி அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே வந்து ட்ராஜடி தான் இருக்கணும், எந்த ஒரு காமெடி சீனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ட்ராஜிக் இல்லாத சீனுமே இருக்கக்கூடாது. இதே மாதிரி தான் காமெடியும். காமெடி அப்படின்னா அதில் எந்த ஒரு ட்ராஜிக் எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து கிளாசிக் ட்ராமாஸோட ரூல் என்னென்னா, எந்த ஒரு ட்ராமாட்டிக் ஆக்ஷன்ஸும் மேடையில் வந்து ஷோ பண்ணக்கூடாது. சண்டை போடுறது, கொலை பண்ணுறது, சத்தம் போடுறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேடைக்கு வெளியில் வந்து நடந்ததாக ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர்கிட்ட டைலாக் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு செட் நெரேட்டிவ் கதை மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட மெயின் ரூலே இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸை ஸ்டேஜில் ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணக்கூடாது. ஒரு ட்ராமாவில் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் இதை ஃபாலோ பண்ணணும்.
யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா அது ஒரே ஒரு டேயில் தான் வந்து நடந்திருக்கணும். நிறைய டேஸ்லாம் அதில் வந்து ஸ்டோரியில் இருக்கக்கூடாது. அடுத்து யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படின்னா ஒரே ஒரு பிளேஸில் தான் நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் நடந்திருக்கணும். வேறு பிளேஸ் வந்து எதுவுமே ஷோ பண்ணக்கூடாது. அடுத்து ஒரே ஒரு பிளாட்டு தான் இருக்கணும். சப்ளாட்ஸ் மைனர் எபிசோட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. These principles were derived, or more correctly speaking, were supposed to be derived from the practice of the Attic writers of tragedy and the teachings of the great Greek critic Aristotle, but they came into the modern drama through the plays of the Latin poet Seneca, in which they were exhibited in their severest form. The particular type of drama which the humanists sought to introduce is now clear, and we are also in a position to understand the general characteristics of the opposed type which Shakespeare's forerunners established in its place. இந்த பிரின்சிபல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணதே க்ரீஸில் இருக்க ஏதன் ரைட்டர்ஸ், அவங்கள தான் அட்டிக் ரைட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, க்ரீக் கிரிட்டிக் அரிஸ்டாட்டில் அவர் ஒரு டீச்சிங்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த டீச்சிங்ஸில் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் ட்ராமாஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதிலேருந்து வந்தது தான் இந்த பிரின்சிபல்ஸ். அதை ஃபாலோ பண்ணது செனீகா. ஸோ அது மூலியமாக மாடர்ன் ட்ராமாவுக்கு வந்திருக்கு. ஹியூமானிஸ்ட், ரெனைசன்ஸ் ஸ்பிரிட் இருக்கிறவங்க கிளாசிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சர் பிலிப் சிட்னி மாதிரி இருக்க ஸ்காலர்ஸ் கிளாசிக் ட்ராமா மாதிரி எழுதுறது தான் ஒரு குவாலிட்டியான ட்ராமா, ஒரு குட் ட்ராமா அப்படின்னு நினச்சாங்க. அடுத்ததாக அப்போஸ்ட் டைப் எப்படி இருந்தது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். For the romantic or a Shakespearean drama makes a free use of variety in theme and tone, often blending tragic and comic incidents and characters in the same piece. While it of course employs both action and narrative in carrying on a plot, it is essentially a drama of action, nearly everything that happens being represented on the stage, and it repudiates the three units, allowing the story on occasion to extend over months and even years, changing the scene as often as is necessary, sometimes from one town or country to another, and employing subplots and minor episodes in connection with its central subject. ரொமான்டிக் ட்ராமாஸ் கிளாசிக் ட்ராமாவோட ரூல்ஸ் அப்படியே வந்து பிரேக் பண்ணுச்சு. அதில் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் அப்படிலாம் கிடையாது. யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கிளாசிக் ட்ராமாஸில் ஒரே ஒரு தீம் தான் இருக்கும், ஒரே ஒரு டோன் தான் இருக்கும். பட் ரொமான்டிக் ட்ராமாஸில் நிறைய தீம்ஸ் இருக்கும், நிறைய டோன்ஸ் இருக்கும். காமெடியில் நிறைய ட்ராஜடி இன்சிடென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ராஜடியில் நிறைய காமெடி இன்சிடென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிளாசிக் ட்ராமாவில் ஸ்டேஜில் ஆக்ஷன்ஸே இருக்காது. பட் ரொமான்டிக் ட்ராமாவில் ஆக்ஷனை ஷோ பண்ணுவாங்க. அது மர்டராக இருந்தாலும் சரி, சூசைடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆக்ஷனையும் வந்து தனியாக வந்து ஒரு டைலாக் மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஸ்டேஜ்லேயே ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. நம்ம கிளாசிக் ட்ராமாஸில் பார்த்தோம், ட்ராமாவோட பிளாட்டு ஒரே ஒரு சிங்கிள் டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ரொமான்டிக் ட்ராமாஸில் அது மெனி மந்த்ஸ் போகும், இல்லைனா மெனி இயர்ஸ் போகும். பிளேசஸ்மே ஸ்டோரியில் நிறைய பிளேஸ் இருக்கும். இப்போ ஒன் டே வந்து ஒரு கண்ட்ரியில் நடக்குது, இன்னொரு டே வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம், இல்லைன்னா இன்னொரு சிட்டிக்கு வந்து பிளாட் வந்து சேஞ்ச் ஆகலாம். அதில் நிறைய மைனர் எபிசோட்ஸ் இருக்கும், சப்ளாட்ஸ் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் பேராகிராஃப், ஷேக்ஸ்பியர்ஸ் ப்ரொடியூசர்ஸ். இந்த பேராகிராஃபில் ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ரொமான்டிக் ட்ராமாஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். It will be seen that special importance attaches historically to the work of those playwrights who, coming just before Shakespeare, prepared the way for him by ensuring the triumph of that free and flexible form of drama which he was afterwards to make his own. In a loose sense, they constitute a group, and they are commonly known by the name of the university wits. ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி எழுதின ரொமான்டிக் ரைட்டர்ஸ் அவங்க யூனிவர்சிட்டி விட்ஸ் தான், யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான். பட் வந்து கிளாசிக் ட்ராமாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஃபார்மை வந்து ட்ராமாவில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களெலாம் யூஸ் பண்ணது, அவங்களெல்லாம் மாடலாக எடுத்து தான் ஷேக்ஸ்பியர் அதுக்கப்புறம் வந்து எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி எழுதின ரைட்டர்ஸை நம்ம காமனாக த யூனிவர்சிட்டி வெர்ஸ்ன்னு சொல்லுவோம். This implies they were all men of academic training and had thus been brought into personal touch with the new learning and had observed its spirit at one or other of the two great institutions of scholarship. But with one exception, they gave their talents to the public stage, and it is certain that the strongly pronounced taste of their audience had a good deal to do with the class of drama which they produced. Arranged roughly in order of time, they are John Lilly 1554 to 1606. அண்ட் கொஷின் மார்க் அப்படின்னா அவரோட பர்த் இயர் வந்து கரெக்டாக தெரியல அப்படின்னு அர்த்தம். தென் தாமஸ் கேட்
1557 to 1595, George Peele 1558 to 1597, Thomas Lodge 1558 to 1626, Robert Greene 1560 to 1592, Christopher Marlowe 1564 to 1593, and Thomas Nash 1576 to 1601. எக்ஸாமுக்கு இயர்ஸ் படிக்கும் போது ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதே படிச்சுக்கோங்க. வெப்சைட்ஸ்லேயோ இல்லை அதர் சோர்ஸஸ்லேயே படிக்காதீங்க. அது கரெக்டாக இருக்காது, நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதையே படிச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி விட்ஸ் இப்போ யார் யாருன்னு பார்க்கலாம். டோட்டலாக 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜான் லில்லி, தாமஸ் கிட், ஜார்ஜ் பீல், தாமஸ் லாட்ஜ், ராபர்ட் கிரீன், கிறிஸ்டபர் மார்லோ அண்ட் தாமஸ் நேஷ். இவங்கெல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டு இல்லை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்க. இவங்களுக்கு நியூ லேர்னிங் டச் இருக்குது. நியூ லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே ரெனைசன்ஸ் ஸ்பிரிட் தான். இந்த 7 யூனிவர்சிட்டி விட்ஸில் ஒருத்தவங்களை தவிர மற்ற எல்லாருமே பப்ளிக்காக எழுதினவங்க தான். அது யாருன்னா ஜான் லில்லி. அவரோட ட்ராமாஸை எஜுகேட்டட் ஆடியன்ஸ்க்காக எழுதினார். அவரோட ட்ராமாஸ் கோர்ட்ஸ்லையும் ப்ரைவேட் தியேட்டர்ஸில் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. It would be of little use to give a mere catalogue of the dramatic works of these men, and a more detailed examination of their writings would be out of keeping with the design of this short sketch. We must think of them, therefore, mainly as a group, and must be satisfied with the general assertion that each contributed something to the evaluation of the drama into the forms in which Shakespeare was to take it up. Concerning 2 of them only, a few further detail must be added because of their special significance in literary history and of the direct influence which they exerted upon Shakespeare himself. These are Lilly and Marlowe. இதில் ஹட்சன் என்ன சொல்கிறான்னா, இந்த யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றி நம்ம கம்மியாகவும் தெரிஞ்சுக்க முடியாது, இதில் அதிகமாகவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்கள ஒரு குரூப்பாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 7 யூனிவர்சிட்டி விட்ஸுமே ரொமான்டிக் ட்ராமாஸ்க்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் இருந்து ஷேக்ஸ்பியர் நிறைய எழுதியிருக்காரு. இந்த 7 யூனிவர்சிட்டி விட்ஸில் 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தே ஆர் ஜான் லில்லி அண்ட் தென் கிறிஸ்டபர் மார்லோ. இந்த 2 பேர்கிட்ட இருந்து ஷேக்ஸ்பியர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லை, லிட்டரரி ஹிஸ்ட்ரியில் இவங்க 2 பேர் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பர்சன்ஸ். Lilly is most widely known as the author of a prose romance entitled Euphues, of which we shall speak in our next chapter. His dramatic work, with which alone we have now to do, consists of 8 comedies, of which the best are Campaspe, Endymion, and Galatea. These were all written for performance at the court, and the interest in them depends not on plot, situation, or even characterization, but on language, that is, on the wit, point, ingenuity, and grace of the dialogue. ஜான் லில்லி பொதுவாக எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அவர் எழுதின ப்ரோஸ் ரொமான்ஸ் யூஃபியஸ்க்கு தான். ட்ராமாட்டிக் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் டோட்டலாக 8 காமெடிஸ் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப ஃபேமஸ் கேம்பஸ்பே, என்டிமியன் அண்ட் கலாத்தியா. இவர் எழுதின இந்த காமெடிஸ் எல்லாமே கோர்ட்டில் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ட்ராமா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பிளாட் நல்லா இருக்கணும், அதோட சுச்சுவேஷன்லாம் நல்லா இருக்கணும், அதோட கேரக்டரைசேஷன்லாம் நல்லா இருக்கணும். பட் இவர் எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தார் அந்த காமெடிஸ்லனா, லாங்குவேஜ் மூலியமாக. இவரோட ட்ராமாவில் இருக்க லாங்குவேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். டைலாக்ஸ் நல்லா கொடுத்துருப்பாரு. அதை இன்டலெக்சுவல் வேயில் கொடுத்துருப்பாரு. ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருப்பாரு. At a time when the humors of the public stage ran often into coarseness and horseplay, Lilly helped to give comedy an intellectual tone. In this, as well as in his skill in clever repartee and in his continual use of puns, conceits, and all sorts of verbal fireworks, he anticipated Shakespeare, whose early comedies such as Love's Labour's Lost and A Midsummer Night's Dream obviously owe much to his example. From Lilly, Shakespeare also learned how to combine, as in the 2 plays just named, a courtly main plot with episodes of rustic blunders and clownish fooling. In these things, Lilly set a fashion which others, including Shakespeare, followed, and in comedy, he was undeniably Shakespeare's first master. பப்ளிக் ஸ்டேஜில் கொடுத்த காமெடிஸ் எல்லாமே ரொம்ப கோர்ஸ்னஸாக இருக்கும், க்ரூடாக இருக்கும், அண்டு ஹார்ஸ் ப்ளே, கோமாளித்தனமாக இருக்கும். அதில் அறிவுபூர்வமாக எதையுமே நம்ம பார்க்க முடியாது. ஜான் லில்லி அவரோட ஒர்க்ஸில் கிளவர் ரிப்பார்ட்டி கொடுத்துருப்பாரு. கிளவர் ரிப்பார்ட்டி அப்படின்னா அறிவுபூர்வமாக ஆன்சர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாரு. பன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார், 2 மீனிங்ஸ் இருக்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். கன்சஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பார். வெர்பல் ஃபயர் ஒர்க்ஸ், ஸோ வேர்ட்ஸ்லேயே நிறைய விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணியிருப்பார்.
இதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட எந்த பிளேஸில் வந்து நம்ம பார்க்கலாம்? இந்த கிளவர் ரிப்பார்ட்டி அண்ட் தென் பன்ஸ் கன்சஸ் வெர்பல் ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து ஷேக்ஸ்பியரும் 2 ஒர்க்ஸில் வந்து கொடுத்துருக்காரு. ஒன் இஸ் லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ், அனதர் ஒன் இஸ் ஏ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். ஆக்சுவலி ஜான் லில்லி அவரோட ட்ராமா வந்து கோர்ட்டில் இருக்க பீப்புளுக்கு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண எழுதினார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜான் லில்லி பிளாட் வந்து கொடுத்துருப்பாரு. பட் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணார்னா இந்த 2 பிளேஸ்லையும் லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட்லையும் எ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்லையும் கோர்ட்டில் கொடுத்த மெயின் பிளாட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட எபிசோட்ஸ்லாம் ரஸ்டிக் பிளண்டர்ஸ் பப்ளிக் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. அதில் க்ளவுனிஷ் ஃபூலிங்லாம் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஷேக்ஸ்பியருக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்டர் யாருன்னா ஜான் லில்லி தான். மார்லோஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஈவன் கிரேட்டர், எ மேன் ஆஃப் வியர் இமேஜினேஷன் அண்ட் இம்மென்ஸ் தோ இல் ரெகுலேட்டட் பவர்ஸ் who lived a wild bohemian life and while still young was killed in a drunken brawl. He was by nature far more of a lyric poet than a dramatist, yet his Tamburlaine the Great, Dr. Faustus, the Jew of Malta, and Edward II, despite the bombast and extravagance by which they are frequently mad, give him the place of preeminence among our pre-Shakespearean playwrights. In these plays, he really fixed the type of tragedy and chronicle play for his immediate successors, and in them also he introduced a blank verse hitherto confined to classic plays and private representation to the romantic drama and the public stage. அடுத்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி விட்டு மார்லோ. இவருக்கு நிறைய இமேஜினேஷன் இருந்தது, அது மட்டும் இல்லை ஸ்கில்ஸுமே நிறைய இருந்துச்சு. பட் அந்த ஸ்கில்ஸை இவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல. ஒரு பொஹீமியன் லைஃப்பை தான் வந்து லீட் பண்ணார். பொஹீமியன் லைஃப் அப்படின்னா சொசைட்டியோட ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இவர் இஷ்டத்துக்கு அவரோட லைஃப்பை லீட் பண்ணார். இங்கே பொஹீமியா அப்படிங்கிறது செக் ரீபப்ளிக்கோட ஒரு ரீஜன். அங்கேருந்து வந்த பீப்புள் அப்படி இருந்ததுனால அதுக்கு பொஹீமியன் லைஃப்னு வந்துச்சு. கிறிஸ்டோஃபர் மார்லோ சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டார். இவர் குடிச்சிட்டு இன்னொருத்தவர் கூட சண்டை போடும்போது இவரை கொண்டுட்டார். கிறிஸ்டோஃபர் மார்லோவை ட்ராமாட்டிஸ்ட்னு சொல்கிறத விட லிரிக் போய்ட் அப்படி தான் சொல்லணும். என்ன தான் அவர் லிரிக் போய்ட்டாக இருந்தாலும் அவர் எழுதின ட்ராமாஸ் டம்பர்லைன் த கிரேட்டு, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், த ஜூ ஆஃப் மால்டா அண்ட் தென் எட்வர்ட் செகண்ட் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ். இந்த பிளேஸ்லலாம் ரொம்ப பாம்பஸ்ட்டாக எழுதியிருப்பார், எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக தேவையில்லாமல் நிறைய எழுதியிருப்பார். அப்படி தேவையில்லாமல் எழுதியிருந்தாலுமே இது வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின இந்த ட்ராஜடி அண்ட் தென் கிரானிக்கல் பிளேவை மாடல்ஸாக வச்சு தான் ஷேக்ஸ்பியரும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கிறிஸ்டோஃபர் மார்லோ பிளாங்க் வேர்ஸை பப்ளிக் ஸ்டேஜ் பிளேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி கிளாசிக் ட்ராமாஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இவர் பப்ளிக் ஸ்டேஜ்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் போமில் ஃபஸ்ட்டு பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணது ஹென்ரி ஹோவார்ட் அண்ட் தென் ட்ராஜடி கார்போடெக்கில் நாட்டன் அண்டு சாக்வில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. That Shakespeare, who must have known him well and who probably collaborated with him, was at first profoundly influenced by him is evident. His early blank verse is fashioned on Marlowe's his narrative poem Venus and Adonis is in part at least inspired by Marlowe's hero and Leander. His Richard III and Richard II are clearly based on the model of chronicle play provided in Edward II. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்லோவை ஷேக்ஸ்பியருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்லோவோட பிளாங்க் வெர்ஸ் ட்ராமாஸை வச்சு தான் ஷேக்ஸ்பியர் அவரோட பிளாங்க் வெர்ஸ் ட்ராமாஸை கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லை, ஷேக்ஸ்பியரோட நெரேட்டிவ் போம் வீனஸ் அண்ட் அடானஸ் யாரோட மாடலை வச்சு எழுதினதுன்னா மார்லோவோட ஹீரோ அண்ட் லியாண்டர். நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரோட கிரானிக்கல் பிளேஸ் ரிச்சர்டு த தேர்ட் அண்ட் ரிச்சர்டு த செகண்ட் மார்லோவோட எட்வர்டு த செகண்டை பேஸாக வச்சு எழுதினது. Even in The Merchant of Venice, there are many details to show that Shakespeare wrote with the Jew of Malta in mind. ஷேக்ஸ்பியரோட த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கூட த ஜூ ஆஃப் மால்டாவை மாடலாக வச்சு தான் எழுதியிருக்கணும். ஏன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். Shakespeare's life. William Shakespeare was born on or about the 23rd April 1564 at Stratford on Avon, Warwickshire. He was a son of a prosperous tradesman of the town, who a little later became its high bailiff or mayor. Though there is no actual record of the fact, it is practically certain that, like other Stratford boys of his class, he went to the local grammar school, an excellent institution of his kind, where he was taught Latin and arithmetic. While he never became a learned man, his few years at school thus gave him a sound education as far as it went.
Financial misfortunes presently overtook his father, and when he was about 14, he was taken from school that he might help the family by earning money on his own account. வில்லியம் ஷேக்ஸ்பியர் 23rd ஏப்ரல் 1564 பிறந்திருக்காரு. ஸ்டார்ட்ஃபோர்ட் ஆன் ஏவனில். அது எங்கே இருக்குன்னா வார்விக்ஷயரில் இருக்குது. ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு ட்ரேட்ஸ்மேன். ஷேக்ஸ்பியரோட அப்பா ஸ்டார்டிங்கில் ட்ரேட்ஸ்மேனாக இருந்தார். பட் லேட்டராக பெய்லிஃப், மேயர் ரெண்டும் ஒரே பொசிஷன் தான். லோக்கல் அஃபிஷியலாக சேஞ்ச் ஆனார். ஷேக்ஸ்பியர் மற்ற ஸ்டார்ட்ஃபோர்ட் பாய்ஸ் மாதிரியே லோக்கல் கிராமர் ஸ்கூலில் படித்தார். எஜுகேஷனுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன். அங்கே லாட்டினையும் அரித்மெட்டிக்கையும் லேர்ன் பண்ணிக்கிட்டார். அரித்மெட்டிக் அப்படின்னா மேக்ஸு. அடுத்து ஷேக்ஸ்பியரோட ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவர் ஸ்கூலுக்கு போகலை, பாதிலேயே ட்ராப் அவுட் ஆகிட்டார். 14 இயர்ஸ்லேயே அவரோட ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஷேக்ஸ்பியரோட அப்பா இதுக்கு முன்னாடி பெய்லிஃபாக தான் இருந்தார். பட் சம் ரீசன்ஸ்னால அவங்க ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. Of the nature of his employment, however, we know nothing. In his 19th year, he married Anne Hathaway, a woman 8 years his senior, the daughter of a well-to-do yeoman of the neighboring village of Chartery. This marriage was hasty and ill-advised and appears to have been unhappy. 3 children were born to him, Susanna and the twins, Judith and Hamnet. Tradition says that meanwhile he fell into bad company and that a deed stealing escaped in the woods of Charlotte Hall obliged him to fly from home. ஷேக்ஸ்பியர் அவங்களோட ஃபேமிலிக்காக என்ன ஒர்க் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அவரோட 19th இயர் 19வது வயசில் அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆன் ஹேத்தவே அப்படிங்கிறவங்கள. அவங்க ஒரு ஃபார்மரோட பொண்ணு. அவங்க அப்பா ஃபார்மர் தான், பட் ரொம்ப வெல்த்தி. எந்த வில்லேஜில் வாழ்ந்தாங்கன்னா சார்ட்டரி அப்படிங்கிற வில்லேஜில். ஷேக்ஸ்பியர் ஆன் ஹேத்தவேவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 8 இயர்ஸ் சீனியர் ஷேக்ஸ்பியருக்கு. இந்த மேரேஜ் ரொம்ப அவசரமாகவும் ரொம்ப யோசிக்காமல் பண்ணது. அதனால் அது அன்ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஷேக்ஸ்பியருக்கும் ஆன் ஹேத்தவேக்கும் 3 குழந்தைங்க இருந்தாங்க. சுசானா, ட்வின்ஸ் ஜூடித், ஹாம்னட். இவரோட யங் ஏஜில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சரி கிடையாது. தென் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார். எப்போனா சார்லகோட் ஹால் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் இருந்துச்சு. எதுக்கு பக்கத்துலனா வார்விக்ஷயர் பக்கத்தில். அவங்களுக்கு சொந்தமான உட்ஸு காட்டில் மான் திருடி போயிடுச்சு. அப்போ இவர் வீட்டை விட்டு வெளில வந்துட்டார். It is certain that a few years after his marriage, roughly about 1587, he left his native town to seek his fortunes in London. At this time, the drama was gaining rapidly in popularity through the work of the university wits. Shakespeare soon turned to the stage and became first an actor, and then, though without ceasing to be an actor, a playwright. மான் திருடு போனதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் வீட்டை விட்டு வெளில வந்துட்டார்னு பார்த்தோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பட் அவர் 1587 லண்டனுக்கு வந்திருக்காரு ஃபார்ச்சூன்ஸை தேடி. ஏதாவது வேலை பார்த்து ஃபேமிலியை லீட் பண்ணலாம் அப்படின்னு லண்டனுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஷேக்ஸ்பியர் 1587 லண்டனுக்கு வந்தப்போ யூனிவர்சிட்டி விட்ஸ் நிறைய ஃபேமஸ் ட்ராமாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அப்போது ஷேக்ஸ்பியர் இதே ஃபீல்டையே சூஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆக்டராக இருந்திருக்காரு. தென் ட்ராமாஸில் நடிச்சுக்கிட்டே அவர் ட்ராமா எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. An ill-natured reference to him in a pamphlet written by Green on his deathbed shows that in 1592 he was well known as a successful author. He remained in London upwards of 20 years after this, working hard, producing on an average a couple of plays a year and growing steadily in fame and wealth. He became a shareholder in 2 of the leading theatres of the time, the Globe and the Blackfriars, and purchased property in Stratford and London. But the years which brought prosperity also brought domestic sorrows. His only son died in 1596, his father in 1601, his younger brother Edmund, also an actor, in 1607, his mother in 1608. ராபர்ட் க்ரீன் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸில் பார்த்தோம். அவர் ஷேக்ஸ்பியரை அப்ஸ்ட்ராக்ட் க்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ஸ்ட்ராக்ட் க்ரோ அப்படின்னா புதுசாக வந்த காக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஷேக்ஸ்பியர் அந்த பீரியடில் தான் ட்ராமாஸில் வளர்ந்து வந்துட்டு இருந்தார். ஷேக்ஸ்பியரை அவர் புகழ்ந்துலாம் பேசலை, கொஞ்சம் கிண்டல் பண்ணி எழுதியிருக்காரு. அப்ஸ்ட்ராக்ட் க்ரோ அப்படிங்கிற இந்த கமெண்ட் ராபர்ட் க்ரீன் அவரோட டெத் பெட்டில் இருக்கும் போது அவர் ஒரு சின்ன பேம்ப்ளேட் எழுதினார். அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் லண்டனில் 20 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. அப்போது 20 இயர்ஸ் இருக்கும் போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ட்ராமாஸ் எழுதியிருக்காரு.
ஒரு வருஷத்துக்கு 2 ட்ராமா மாதிரி கொடுத்துருக்காரு. அதனால் அவரோட ஃபேமும் வெல்த்துமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆணுச்சு. ஷேர் ஹோல்டராகவும் இருந்திருக்காரு 2 ஃபேமஸ் தியேட்டருக்கு. ஒன்று குளோபு, இன்னொன்று பிளாக் ஃப்ரீயர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாட்ஃபோர்ட்லேயும் லண்டன்லேயும் நிறைய சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருந்தாரு. என்னதான் வந்து ஃபேமும் வெல்த்தும் அவருக்கு இருந்தாலும் அவரோட வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. என்னென்னா அவரோட ஒன்லி சன் 1596 இறந்து போனார். அவங்களோட ஃபாதரும் இறந்துட்டாங்க 1601. அதுக்கப்புறம் அவங்களோட யங்கர் பிரதர் தம்பி எட்மண்ட் வந்து அவரும் ஒரு ஆக்டர் தான். 1607 இருந்திருக்காரு. 1608 அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. Then between 1610 and 1612 he retired to Stratford, where he had bought a house, the largest in the town, known as New Place. His elder daughter had already 1607 married Dr. John Hall, who was later celebrated as a physician. On February 10, 1616, Judith became the wife of Thomas Quinney, whose father had been one of the poet's closest friends. By this time, Shakespeare's health had broken down completely and he died on the 23rd April of that year. ஷேக்ஸ்பியர் 1610 1612 ஸ்டாட்ஃபோர்ட் போயிட்டார். அங்கே ஒரு பெரிய வீட்டை வாங்கினார். அதை நியூ பிளேஸ்ன்னு சொன்னாங்க. அவங்களோட பெரிய பொண்ணுக்கு 1607 மேரேஜ் ஆனது. டாக்டர் ஜான் ஹாலை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பெரிய டாக்டரு. தென் ஜூடித் அவங்களோட சின்ன பொண்ணு 1616 February 10 அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க தாமஸ் குவின்னேவை. தாமஸ் குவின்னேவோட அப்பா ஷேக்ஸ்பியரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க. ஜூடித் மேரேஜ் பண்ணிக்கிட்ட இயர் 1616. அந்த இயர்லேயே ஷேக்ஸ்பியருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஷேக்ஸ்பியர் 23rd April 1616 இறந்து போனார். Shakespeare's biography proves conclusively that, like Chaucer, he was no dreamer, but a practical man of affairs. He reached London poor and friendless. He left it rich and respected, and his fortunes were the work of his own hand. Much light is thus thrown not only upon his personal character, but also upon his writings, in which great powers of creative imagination are combined with and supported by a wonderful feeling for reality, sound common sense, and a large and varied familiarity with the world. ஷேக்ஸ்பியர் சாசர் மாதிரியே வெறும் கனவு மட்டும் காணாமல் லைஃப்பை ப்ராக்டிக்கலாக லீட் பண்ணவங்க. 2 பேருமே வெறும் அவங்களோட ரைட்டிங்ஸை மட்டும் குடிக்காமல் பர்சனல் லைஃப்லேயுமே நல்லா நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சி நிறைய ஒர்க் பண்ணவங்க. ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா லண்டனுக்கு வரும்போது அவர் கையில் எதுவுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவருக்கு இல்லை. ஆனால் அவர் திரும்பி போகும்போது ரொம்ப ரிச்சாகவும் அவருக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக தான் அவரோட கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணார். ஷேக்ஸ்பியருக்கு நிறைய வெல்த் இருந்துச்சு, அது எல்லாமே அவர் ஏர்ன் பண்ணது தான். இப்படி ஷேக்ஸ்பியர் கஷ்டப்பட்டு பெரிய ஆளாக வந்ததுனால அவரோட பர்சனல் கேரக்டரில் மட்டும் நமக்கு ரெஸ்பெக்ட் வரல, அவரோட ரைட்டிங்ஸ் மேலேயும் நமக்கு ரெஸ்பெக்ட் வருது. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், அவரோட இமேஜினேஷனும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரியாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். காமன் சென்ஸோடு அவர் நிறைய ஒர்க்கு கொடுத்துருப்பாரு. இந்த வேர்ல்டு பற்றின நாலேஜ் அவருக்கு நிறையவே இருக்கும். Of the learning which is shown in his place and about which so much has been written, it is enough here to say that it is not the learning of the trained and accurate scholar of a Bacon or a Ben Jonson, but rather the wide miscellaneous knowledge of many things which was naturally accumulated by an extraordinarily assimilative mind during years of contact with men and books, at a time when all social intercourse and all literature were alike saturated with the classicism of the Renaissance. Translations gave him easy access to the treasures of ancient literature. The intellectual atmosphere of the environment in which he lived and worked was charged with new ideas and was immensely stimulating, and Shakespeare was preeminently endowed with the happy faculty of turning everything that came to him to the best பாசிபிள் அக்கௌண்ட். ஷேக்ஸ்பியருக்கு வேர்ல்டு நாலேஜ் அதிகம் அப்படின்னு லாஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம். அது அவரோட வாக்ஸ்லேயுமே வந்து நமக்கு தெரியும். அவரோட ட்ராமாஸ் நம்ம படிக்கும்போது இவரை மாதிரி ஒரு ரைட்டரை எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும். இவர் எப்படி அப்படின்னா எஜுகேட்டட் பீப்புள், ட்ரெயின்டு ஸ்காலர்ஸ், பென் ஜான்சன், பேக்கன் மாதிரி இல்லாமல் இவரோட நாலேஜ் நேச்சுரலாகவே வந்து ஃபார்ம் ஆனது. ஷேக்ஸ்பியர் நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு, நிறைய மென்னை மீட் பண்ணியிருக்காரு. இது ரெண்டுலேயுமே அவர் படித்த புக்ஸில் ரெனைசன்ஸ் ஸ்பிரிட் இருந்துச்சு. அவர் மீட் பண்ண மென்
அவங்கக்கிட்டேயும் ரெனிசன்ஸ் ஸ்பிரிட் இருந்துச்சு. இது எல்லாமே இவருக்கு பெரிய ஸ்டிமுலேஷன் கொடுத்துச்சு அவர் நிறைய ட்ராமாஸ் வேர்ல்டு நாலேஜோட எழுதுறதுக்கு. நமக்கு தெரியும் ஷேக்ஸ்பியர் பாதியிலேயே அவரோட ஸ்டடீஸை விட்டவர்னு. அப்புறம் எப்படி அவர் புக்ஸ் படித்தார் அப்படின்னா, ரெனைசன்ஸ் பீரியடில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருந்தது ஏன்ஷியன் லிட்ரேச்சருக்கு. ஸோ அது மூலயமா அவர் நிறைய புக்ஸ் வந்து படித்தார். அவரோட நாலேஜையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஷேக்ஸ்பியர் வாழும்போது நிறைய இன்டலெக்சுவல் அட்மாஸ்பியர் இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் எலிசபெத்தன் பீரியடில் எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுவுமே வந்து அவருக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தது. ஷேக்ஸ்பியருக்கு ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அது பெரிய விஷயமாக மாற்றுற அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருந்தார். இப்போ எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டோடு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸ் a few miscellaneous and doubtful pieces omitted. Shakespeare's non-dramatic poetry consists of 2 narrative poems, Venus and Adonis and Lucrece, in both of which the classicism of the age is very marked, and a sequence of 154 sonnets, the first 126 addressed to a man, the remainder addressed or referring to a woman. These sonnets have given rise to endless discussion, and everything about them remains obscure. They purport to record a passionate history of a disastrous love and broken friendship, but we cannot even be sure whether they deal with real or with imaginary things. The only certainty is that they contain in places the finest lyrical poetry of their time. ஹட்சன் இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சில ஒர்க்ஸ் ஷேக்ஸ்பியர் தான் எழுதினாரா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதை நம்ம விட்டுடலாம். ஷேக்ஸ்பியரோட 2 ட்ராமாட்டிக் போயட்ரி பற்றி சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து வீனஸ் அண்ட் அடானிஸ், அடுத்தது வந்து லுக்ரிஸ். இது 2ம் நரேட்டிவ் போம்ஸ். இதில் கிளாசிசிசம் ஸ்பிரிட் இருக்கும். அடுத்து ஷேக்ஸ்பியர் 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அதில் 1லேருந்து 126 வரைக்கும் ஒரு மேனை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று ரிமைனிங் 127லேருந்து 154 வரைக்கும் ஒரு விமனை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சானட்ஸை பற்றின கருத்துக்கள் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஸோ இது அப்ஸ்க்யூராக தான் இருக்குது. இதில் டிசாஸ்ட்ரஸ் லவ் பற்றியும் ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் ஷேக்ஸ்பியர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப பேஷனேட்டாக சொல்லியிருப்பார். இந்த சானட்ஸில் இருக்க விஷயங்கள் நமக்கு ரியலாக இமேஜினேஷனாக கூட தெரியாது. பட் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது, இது வந்து லிரிக்கல் போய்ட்ரி அப்படிங்கிறது. லிரிக்கல் போய்ட்ரினா பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்க ஒரு போமு. ஸோ ஷேக்ஸ்பியர் தன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸை இதில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The commonly accepted canon of Shakespeare's dramatic work comprises 37 plays, though the authenticity of several of these is doubtful, and in some cases at least it is clear that his part in the dramas attributed to him was limited to the retouching of older material. His activity as a writer for the stage extended over some 24 years, beginning about 1588 and ending about 1612, and we may therefore say in general terms that 12 years of it belonged to the 16th and 12 to the 17th century. ஷேக்ஸ்பியர் பொதுவாக 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. இங்கே கேனான்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண ஒர்க்ஸோட கலெக்ஷன். ஸோ இந்த 37 பிளேஸ்லையுமே ஒரு சில ட்ராமாஸ் இவர் தான் எழுதியிருக்காரா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்குது. சம் கேசஸில் இவர் வந்து ஒரு சில ட்ராமாஸ்க்கு வந்து ஒரு சில பார்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஓல்டு மெட்டீரியல் ஓல்டு ட்ராமாவை இவர் வந்து ரீடச் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. டோட்டலாக இவரோட கரியர் வந்து 24 இயர்ஸ். 1588 ஸ்டார்ட் ஆகுது, 1612 வந்து முடியுது. அந்த 24 இயர்ஸில் ஃபஸ்ட்டு 12 இயர்ஸ் 16th செஞ்சுரியும் அடுத்த 12 இயர்ஸ் 17th செஞ்சுரியும் இருக்கும். ஷேக்ஸ்பியர் கிரிட்டிக்ஸ் ஹேவ் அக்ரீட் டு subdivide these 24 years into 4 periods, and by arranging the plays within these periods as nearly as possible in their order of production, we are able to follow the evaluation of his genius and art and the remarkable changes which came over his thought and style. I will therefore give the names of his plays approximately in their chronological sequence, indicating the specific characteristics of spirit and technique by which the work of each period is marked. ஸ்காலர்ஸ் ஷேக்ஸ்பியரோட 24 இயர்ஸ் லிட்ரரி கரியரை 4 பீரியட்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. அந்த 4 பீரியட்ஸ்லையும் அவர் எழுதின ஒர்க்ஸை ட்ராமாஸை இயர் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து ஷேக்ஸ்பியரோட ஜீனியஸு, அவரோட ஆர்ட் குவாலிட்டி, தென் அவரோட தாட்ஸு, அவரோட ஸ்டைலை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹட்சன் இந்த ட்ராமாஸை ஷேக்ஸ்பியர் எழுதின ட்ராமாஸை அப்ராக்சிமேட்டாக க்ரானாலஜிக்கல் சீக்வன்ஸில் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை,
ஷேக்ஸ்பியரோட ஸ்கிரிப்ட் அதிலலாம் என்ன இருந்துச்சு, தென் அவர் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியிருக்காரு. இந்த 4 டிவிஷன்ஸ் ஆஃப் பீரியட்ல வந்து ஃபஸ்ட் டிவிஷனை இப்போ நம்ம பார்ப்போம். 1588 to 93 period of early and to a large extent experimental work. Shakespeare's apprenticeship begins with the revision of old plays such as the three parts of Henry VI and Titus Andronicus. To this period belong his first comedies in which the influence of Lilly is pronounced. Love's Labour's Lost, The Two Gentlemen of Verona, The Comedy of Errors, and A Midsummer Night's Dream. His first effort in chronicle drama, distinctly reminiscent of Marlowe, Richard III, and a single very youthful tragedy, Romeo and Juliet. The work of this period as a whole is extremely slight in texture. The treatment of life in it is superficial. There is little depth of thought or characterization, and the art is markedly immature. The prominence of rhyme in the dialogue and the stiffness of the blank verse and the constant use of puns, concepts, and other affectations are among its outstanding technical features. 1588லேருந்து 93 வரைக்கும் உள்ள பீரியட் ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணது. எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னா ட்ராமா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்ட பீரியட் இது தான். இதில் ஹென்ரி VI 3 பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் தென் டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் இந்த பீரியடில் தான் எழுதியிருக்காரு. இது ஓல்டு பிளேஸை ரிவிஷன் பண்ண பிளேஸு. அடுத்து ஜான் லில்லி எழுதின லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட்டை மாடலாக வச்சு 3 காமெடிஸ் வந்து கொடுத்துருக்காரு. த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, த காமெடி ஆஃப் எரர்ஸ், எ மிஸ்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். அடுத்து மார்லோ எழுதினா எட்வர்ட் II மாடலாக வச்சு 2 பிளேஸ் வந்து கொடுத்தாரு. அதில் இந்த பீரியடில் ஒரே ஒரு பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ரிச்சர்ட் III. அடுத்து ஒரு யூத்ஃபுல் ட்ராஜடி கொடுத்துருக்காரு, அது ரோமியோ அண்ட் ஜூலியட். இந்த பீரியடில் கொடுத்த ஷேக்ஸ்பியரோட எல்லா ஒர்க்ஸும் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருந்துச்சு. ஆர்ட் குவாலிட்டி இம்மெச்சூராக இருந்துச்சு. கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணுற விதமே வந்து நல்லா இல்லை. டைலாக் வந்து ரைம் மாதிரி கொடுத்துருந்தாரு. பிளாங்க் வர்ஸை ஸ்டிஃபாக யூஸ் பண்ணியிருந்தாரு. பன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாரு. கன்சஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. டிஃப்ரெண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, நேச்சுரலாக இல்லை. அடுத்து செகண்ட் பீரியடை பார்ப்போம். 1594 to 1600 பீரியட் ஆஃப் த கிரேட் காமெடிஸ் and chronicle plays. The works of this period are Richard II, King John, The Merchant of Venice, Henry IV, Parts 1 and 2, Henry V, The Taming of the Shrew, The Merry Wives of Windsor, Machado About Nothing, As You Like It, and Twelfth Night. Shakespeare now leaves behind him the influence of his early muses. His work becomes independent and reveals immense development in power and technique. ஷேக்ஸ்பியர் இந்த பீரியடில் கிரேட் காமெடிஸும் க்ரானிக்கல் பிளேஸும் கொடுத்தாரு. அதில் ரிச்சர்ட் II க்ரானிக்கல் பிளே, கிங் ஜான் க்ரானிக்கல் பிளே, த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் காமெடி, ஹென்ரி IV பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்காரு, அதுவும் க்ரானிக்கல் பிளேஸ். அண்ட் தென் ஹென்ரி V அதுவும் க்ரானிக்கல் பிளே, த டேமிங் ஆஃப் த ஷ்ரூ, த மெரி வைஸ் ஆஃப் வின்சர், மச்சாடோ அபவுட் நத்திங், அஸ் யூ லைக் இட், டுவெல்த் நைட், இதெல்லாம் காமெடிஸ். ஷேக்ஸ்பியர் அவர் எழுதின இந்த ஒர்க்ஸுக்கெல்லாம் ஏர்லி மாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டார். இங்கே ஏர்லி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க முன்னாடி ஃபாலோ பண்ண லில்லி அண்ட் மார்லோ. It is far more massive in quality. The knowledge of the world and of the motives and passions of men, which it everywhere exhibits, is infinitely more profound. The characterization and the humor have become deep and penetrative, and there is a great growth in the weight of thought. Shakespeare has also outgrown, or is fast outgrowing, the immaturities of his former style. The youthful crudeness, extravagance, and strain are disappearing. Rhyme is largely abandoned for prose and blank verse, and the blank verse itself has lost its stiffness and is free and flexible. ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட் பீரியடில் அவரோட ஒர்க்ஸை நல்லா எழுதியிருக்க மாட்டார். பட் இந்த பீரியடில் அவரோட ஒர்க்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருந்திருக்கும். வேர்ல்டோட நாலேஜ் வந்து அவருக்கு நிறையவே இருந்திருக்கும். அவரோட ஒர்க்ஸை நம்ம படிக்கும் போது பீப்புளோட மோட்டிவ்ஸ் என்ன, பேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கேரக்டரைசேஷன் அண்ட் ஹியூமர் நல்லா கொடுத்துருப்பாரு இந்த பீரியடில். அது வந்து நல்லா டீப்பாகவும் பெனட்ரேட்டிவாகவும் கொடுத்துருப்பாரு. டீப் அண்ட் பெனட்ரேட்டிவ் அப்படின்னா ஒரு கேரக்டரை நம்ம படிக்கும் போது அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் நமக்கு நல்லா தெரியும். அவங்களோட மோட்டிவ்ஸ் என்ன, அவங்களுக்குள்ளே என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். இந்த பீரியடில் கொடுத்த ஒர்க்ஸில் தாட்ஸுமே நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் பீரியடில் ரொம்ப இம்மெச்சூராக எழுதியிருப்பார். பட் இதில் அந்த இம்மெச்சூரிட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருக்க முடியாது.
தென் க்ரூடாக எழுதியிருப்பார். அவரோட ஃபஸ்ட் பீரியடில் ரொம்ப யங்காக இருந்ததுனால க்ரூடாக எழுதியிருப்பார். ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக எழுதியிருப்பார். அதெல்லாம் வந்து இதில் போயிருக்கும். ஆர்டிஃபிஷியாலிட்டி இருந்திருக்காது இந்த பீரியடில். தென் ஃபஸ்ட் பீரியடில் நம்ம பார்த்தோம் டைலாகில் ரைம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாருன்னு. ஆனால் பட் இங்கே ரைம்ஸ்லாம் யூஸ் பண்ணல. பிளாங்க் வேர்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பார். Next period 1601 to 1608, period of the great tragedies and of the somber or bitter comedies. In this period, all Shakespeare's powers, his dramatic power, his intellectual power, and his power of expression are at their highest. This is the time of his supreme masterpieces. But what perhaps is most striking is the extraordinary change which has now occurred in the entire spirit of his work. His attention is preoccupied to the total exclusion of all other things with the darker side of human experience, and his plays are made out of those destructive passions which shake the foundations of the moral order and bring ruin upon innocent and guilty alike. The sins and weakness of men from the staple of his plots, and even when he writes what are theoretically distinguished as comedies, the emphasis is still thrown on evil, and the tone is either grave or fierce. The plays of this period are Julius Caesar, Hamlet, All's Well That Ends Well, Measure for Measure, Troilus and Cressida, Othello, King Lear, Macbeth, Antony and Cleopatra, and Timon of Athens. ஷேக்ஸ்பியர் இந்த பீரியடில் கிரேட் ட்ராஜடிஸும் சாம்பர் ஆர் பிட்டர் காமெடிஸும் கொடுத்துருப்பாரு. இங்கே சாம்பர் ஆர் பிட்டர் காமெடிஸ் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் காமெடிஸ் அப்படின்னா ஜென்ரலாக ஹியூமரஸாக தான் இருக்கும். பட் இதில் ஹியூமன் பீயிங்ஸோட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸை கலந்து கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை, இந்த பீரியடில் தான் வந்து நல்ல எஃபெக்டிவாக ட்ராமாஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அவரோட எல்லா எஃபெக்டிவ்னஸும் இதில் ஹையஸ்ட் பீக்கில் இருக்கும். அவரோட ட்ராமாட்டிக் பவராக இருந்தாலும் சரி, இன்டலெக்சுவல் பவர், இந்த வேர்ல்டை பற்றின நாலேஜ், தென் பவர்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். இந்த பீரியடில் எழுதின காமெடிஸ் அண்ட் ட்ராஜடிஸ் மாஸ்டர் பீசஸ் தான். அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பார். மற்ற 2 பீரியட்ஸை காட்டிலும் இந்த பீரியடில் எழுதின ஒர்க்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி சேஞ்சஸோடு இருக்கும். முன்னாடி எழுதின ட்ராமாஸில் வெறுமனே ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் தென் அவங்களோட மோட்டிவ்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாரு. பட் இந்த ட்ராமாஸில், இந்த பீரியடில் எழுதின ட்ராமாஸில் ஹியூமனோட டார்க்கஸ்ட் சைட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. நம்ம மேக்பத்லாம் படித்தோம் அப்படின்னா ஒரு லேடி இந்த அளவுக்கு லோவாக திங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். மேக்பத் மட்டும் இல்லை, இதில் இருக்க எல்லா பிளேஸ்லையுமே ஹியூமனோட டார்க்கஸ்ட் சைடு எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த பீரியடு ட்ராமாஸ் மாரல் ஆர்டரையே ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னசென்ட் எப்போதுமே வந்து நல்லா இருக்கணும். பட் இந்த ட்ராமாஸில் இன்னசென்ட்டை நல்லா இருக்க மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அழிஞ்சு தான் போயிருப்பாங்க. கெட்டவங்களும் அழிஞ்சு போயிருப்பாங்க. இந்த ட்ராமாஸில் பிளாட்டில் மெயினாக என்ன இருக்குன்னா ஹியூமனோட சென்ஸும் வீக்னஸும் இருக்கும். காமெடிஸில் ஹியூமன்ஸோட ஈவில் தாட்ஸை ஷோ பண்ணியிருப்பார். தென் டோனு கிரேவாகவும் ஃபியர்ஸாகவும் இருக்கும். இப்போது இந்த பீரியடில் இருந்த ட்ராமாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், இது ரெண்டுமே ட்ராஜடி. ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், மெஷர் ஃபார் மெஷர், ட்ராய்லஸ் அண்ட் கிரசிடா, இந்த 3ம் சாம்பர் காமெடிஸ். அண்ட் தென் ஒத்தெல்லோ, கிங் லியர், மேக்பெத், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, டிமான் ஆஃப் ஏத்தன்ஸ், இதெல்லாமே ட்ராஜடிஸ். 1608 to 12, the fourth period of the later comedies or dramatic romances. Again we note a sudden and singular change in the temper of Shakespeare's work. It is as if the heavy clouds which had long hung over the fictitious world of his imagination now roll away, and the sky grows clear towards a sunset. In these last plays, the groundwork is still furnished by tragic passion, but the evil is no longer permitted to have its way, but is controlled and conquered by the good. A very tender and gracious tone prevails in them throughout. At the same time, they show very fully the decline of Shakespeare's dramatic powers. இந்த லாஸ்ட் பீரியடான 4th பீரியடில் ஷேக்ஸ்பியர் ட்ராமாட்டிக் ரொமான்சஸும் காமெடிஸும் கொடுத்துருப்பாரு. இங்கே ட்ராமாட்டிக் ரொமான்சஸ் அப்படின்னா ட்ராஜிக் காமெடிஸை சொல்கிறாங்க. இதில் இவரோட டெம்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3rd பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராஜடிஸ் கொடுத்துருப்பாரு, சாம்பர் காமெடிஸ் கொடுத்துருப்பாரு. சாம்பர் காமெடிஸில் கூட ஈவில் டோன்ஸ்லாம் இருக்கும். பட் இதில் அவரோட டெம்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவரோட டோன் வந்து மாறி இருக்கும், டெண்டராக இருந்திருக்கும், கிரேசியஸாக இருந்திருக்கும். இந்த பீரியடில் ஷேக்ஸ்பியர் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருப்பார். அது எப்படி இருக்குன்னா அவரோட இமேஜினேஷன் வேர்ல்டில் ஹெவி க்ளவுட்ஸ் விலகி போகிற மாதிரியும், தென் சன்செட்
இருக்கும்போது ஸ்கை எப்படி கிளியராக இருக்குமோ அந்த மாதிரியும் இருந்திருக்கும். இன்னும் சிம்பிளாக தேர்டு பீரியடில் இருந்து அந்த டார்க்னஸ் போயிட்டு ஒரு காமான ஸ்டேட்டுக்கு வராரு. என்னதான் அவரோட மைண்டு ரொம்ப காமாக இருந்தாலும் அந்த ட்ராஜிக் அந்த தேர்டு பீரியட்லேருந்து அந்த ட்ராஜிக் பேஷன் அவருக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஃபோர்த்து பீரியடில் கூட ட்ராஜிக் காமெடிஸ் வந்து கொடுத்துருக்காரு. முன்னாடி இருந்த ட்ராமாஸில் ஈவில் சம்டைம்ஸ் வின் பண்ணியிருக்கோம். பட் இந்த ட்ராமாஸில் அப்படிலாம் வந்து ஈவிலை விட்டுருக்க மாட்டார். குட்டுனால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். இந்த பீரியடில் இருந்த ட்ராமாஸோட டோன் ரொம்ப டெண்டராகவும் கிரேசியஸாகவும் இருக்கும். இந்த பீரியடில் என்ன தான் நல்ல ட்ராமாஸ் கொடுத்துருந்தாலும் ஷேக்ஸ்பியர் அவரோட ட்ராமாட்டிக் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். தேர்டு பீரியடில் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ட்ராமாட்டிக் பவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கும். பட் இதில் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ட்ராமாட்டிக் பவர் அப்படின்னா இப்போ தேர்ட் பீரியடில் இந்த ட்ராஜடிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் ஆடியன்ஸ்குள்ளே வரும். பட் இங்கே அப்படி இல்லை, அந்த ஸ்ட்ராங் ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. They are often careless in construction and unsatisfactory in characterization, while in style and versification they will not bear comparison with the work of the preceding 10 years. 3 plays entirely Shakespeare's belong to this period: Cymbeline, The Tempest, and The Winter's Tale. To these we have to add 2 which are only partly his: Pericles and Henry VIII. The latter was completed by his younger contemporary and friend Fletcher. ஷேக்ஸ்பியர் இந்த பீரியடில் எழுதின ட்ராமாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பிடிக்கல, கேரக்டரைசேஷனும் சாட்டிஸ்ஃபிகேஷனும் இல்லை, தென் வெர்சிஃபிகேஷனும் நல்லா இல்லை, பொய்ட்ரி ஃபார்மே நல்லா இல்லை. முன்னாடி 10 இயர்ஸ் நல்லா எழுதிட்டு இருந்தார், இப்போ கொஞ்சம் அது கம்மியாயிடுச்சு. இந்த பீரியடில் கொடுத்த வாக்ஸ் சிம்பலைன், த டெம்பஸ்ட், த வின்டர்ஸ் டேல், இந்த 3மே ட்ராமாட்டிக் ரொமான்சஸ், ட்ராஜிக் காமெடிஸ். இந்த 3 ட்ராமாஸ் மட்டும்தான் ஷேக்ஸ்பியர் இந்த பீரியடில் கம்ப்ளீட்டாக முடித்தது. பார்ட்லி 2 ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. ஒன்று பெரிக்லஸ் அண்ட் தென் ஹென்ரி VIII. இந்த லாஸ்ட் ஒர்க் ஹென்ரி VIII யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளெச்சர் ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்டு, அவரோட பீரியடில் வாழ்ந்த ஒரு ரைட்டர். To the much debated question how far Shakespeare's work is a revelation of his life and character, it is impossible to give in brief a complete answer. We cannot, I feel sure, accept the judgment of those who maintain that he was so entirely the dramatist that no trace of his own thoughts and feelings is to be found in it. On the contrary, I am certain that it does tell us much about the man himself, but whether or not the changes which we mark in its successive stages were in any way the result of his own experiences, whether, for example, he wrote tragedies because his life was tragic and turned again to comedy when his spirit was once more restored to peace, we do not know. Read in their chronological order. His plays at least give us the record of his intellectual and artistic history. இதில் ஹட்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் எழுதின ட்ராமாஸ்க்கும் இவரோட பர்சனல் லைஃபுக்கும் ஏதாவது ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு டிபேட் தான். சம் பர்சன்ஸ் சொல்கிறாங்க இவர் ஒரு ட்ராமட்டிஸ்ட், ஸோ அவரோட ஓன் தாட்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியரோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அவர் எழுதின ட்ராமாஸில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. பட் ஷியோராக நமக்கு என்ன தெரியாதுன்னா, அவரோட லைஃப் ட்ராஜடியாக இருந்தப்போ ட்ராஜடி எழுதினார், அண்ட் தென் அவர் கொஞ்சம் காமானதுக்கப்புறம் ட்ராஜிக் காமெடிஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடியை ஆர்டராக படிக்கும் போது அட்லீஸ்ட் அவரோட இன்டலெக்சுவலையும் அண்ட் தென் ஆர்டிஸ்டிக் ஹிஸ்ட்ரியும் ரெக்கார்டாக நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸ் டேக்கன் அஸ் எ ஹோல். ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் constitute the greatest single body of work which any writer has contributed to our literature. Perhaps their most salient feature is their astonishing variety. Other men have surpassed him at this point and that, but no one has ever rivaled him in the range and versatility of his powers. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே டோட்டலாக பார்த்தோம்னா மற்ற ரைட்டர்ஸ் கொடுத்ததை விட ஷேக்ஸ்பியர் தான் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஏன் இவர் நமக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னா, மற்ற ரைட்டர்ஸை விட இவர் நிறைய ட்ராமாஸ் எழுதியிருக்காரு, நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காரு, ட்ராஜடிஸ் கொடுத்துருக்காரு, காமெடிஸ் கொடுத்துருக்காரு, ட்ராஜிக் காமெடிஸ். மற்ற ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராஜடியில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லை காமெடியில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் இவர் தான் எல்லா ஜானர்லேயும் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. கேரக்டர்ஸை கொடுத்த விதம் கூட வேர்ல்டு நாலேஜோடு கொடுத்துருப்பாரு. ஷேக்ஸ்பியரோட ஸ்கில்ஸை யாராலையுமே வின் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாரு அவரோட ஒர்க்ஸில்.
He was, though not equally, at home in tragedy and comedy, and his genius took in innumerable aspects of both. He was supreme not only as a dramatist, but also as a poet to whom the worlds of high imagination and delicate fancy were alike open. And while not himself a very profound or very original thinker, he possessed in a superlative degree the faculty of digesting thought into phraseology so memorable and so final that, as we all know, he is the most often quoted of all our writers. He was almost entirely free from dogmatism of any kind, and his tolerance was as comprehensive as his outlook. In the vitality of his characterization, in particular, he is unparalleled. No one else has created so many men and women whom we accept and treat not as figments of a poet's brain, but as absolutely and completely alive. His unique command over the resources of the language must also be noted. His vocabulary is computed to run to some 15,000 words, while that of Milton contains scarcely more than half that number. ஷேக்ஸ்பியர் நமக்கு நல்லாவே தெரியும். ட்ராஜடிஸ் வந்து சூப்பராக எழுதியிருப்பார், சூப்பராக கொடுத்துருப்பாரு. என்னதான் வந்து ட்ராஜடிஸ்க்கு கொடுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காமெடிக்கு கொடுக்கலனாலும் அவர் ரெண்டுமே நல்லா தான் எழுதியிருப்பார். ஷேக்ஸ்பியர் ட்ராமாஸ் மட்டும் நல்லா எழுதலை, பொயட்ரியுமே நல்லா கொடுத்துருப்பாரு. பொயட்ரியில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ஹை இமேஜினேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, டெலிகேட் ஃபேன்சி நுணுக்கமாக இமேஜினேஷனை யூஸ் பண்ணியிருப்பார். ஷேக்ஸ்பியரோட தாட்ஸ் ரொம்ப ஆழமாகவும் ஒரிஜினலாகவும் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் வந்து அவரை நிறைய பொயட்ரிலேயோ இல்லை அவங்களோட வாக்ஸ்லேயோ கோட் பண்ணியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் அவரோட டீப் தாட்ஸை அப்படியே வேர்ட்ஸாக மாற்றி அதை நம்ம மெமரியாக வச்சுக்கிற மாதிரி ட்ராமாஸை பெஸ்ட்டாக கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஷேக்ஸ்பியர் எப்படின்னா டாக்மட்டிசம்க்கு பிடிவாதம் பிடிக்கிறவர் கிடையாது. டாக்மட்டிசம் அப்படின்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு, மற்றவங்க சொல்கிறதுலாம் கரெக்டு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி தன்னோட வாக்கில் கொடுக்குறவர். சுருக்கமாக அவர் ஒரு ப்ராட் மைண்டட் பர்சன். அது வந்து அவரோட வாக்கில் நல்லாவே தெரியும். ரொம்ப சகிப்புத்தன்மையோடவும் இருப்பார். இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் தன்னோட வாக்கில் கொடுத்துருப்பாரு. அவரை மாதிரி கொடுத்த மென் அண்ட் விமன் கேரக்டர்ஸை நம்ம எந்த ரைட்டர்ஸ்லேயும் பார்க்க முடியாது. அவர் ட்ராமாஸில் கொடுத்த கேரக்டர்ஸ் ஏதோ போயிட்டு திங்க் பண்ணி இமேஜின் பண்ணி கொடுத்த கேரக்டர்ஸ் மாதிரிலாம் இருக்காது. வேர்ல்டில் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களோ அதை அப்படியே எழுதியிருப்பார். ஷேக்ஸ்பியரோட லாங்குவேஜ்மே நோட் பண்ண வேண்டிய விஷயந்தான். ஏன்னா ஷேக்ஸ்பியர் தன்னோட ஒர்க்ஸில் 15,000 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இது மில்டன் யூஸ் பண்ண வேர்ட்ஸை விட பெருசு. மில்டன் இதில் பாதி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. மில்டன் யார்னா ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் வந்த ஒரு கிரேட் போயட். The greatness of Shakespeare's work is apt to blind critics to his limitations and defects, but these must, of course, be recognized in any estimate of him, or otherwise we shall get him out of his proper focus. Broad as he was essentially a man of his time, and while his plays are remarkable for their general truth to what is permanent in human nature, still his interpretation of human nature is that of an age in many respects very different from our own. ஷேக்ஸ்பியர் தன்னோட ட்ராமாஸை நல்லா கொடுத்தவர் தான். அவரோட கிரேட்னஸ் ரொம்ப பெருசு. அதனால் கிரிட்டிக்ஸ் அவரோட லிமிட்டேஷன்ஸையும் டிஃபெக்ட்ஸையும் சொல்ல மறந்துட்டாங்க. ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியர் நிறைய கிரேட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காரு, பட் இருந்தாலும் அவரோட ஒர்க்ஸில் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அதை நம்ம வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் ஒரு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸில் ப்ராட் வியூ இருக்கும், அது எல்லா டைமுக்கும் வந்து பொருந்தும். பட் என்ன தான் வந்து அவரோட கேரக்டர்ஸ் எல்லா டைமுக்கும் வந்து சூட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அவரோட கேரக்டர்ஸ் அவரோட பீரியடை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுருக்கமாக சொல்லணுன்னா எலிசபெத்தன் பீரியடில் இருந்த மென்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அவரோட ஒர்க்ஸில் இருக்குது. He wrote hurriedly, and signs of hasty and ill-considered production are often apparent. Designing his plays expressly for the stage and anxious to secure their success under the actual conditions of stage representation, he was willing at times to sacrifice consistency of character and the finer demands of art to the achievement of a telling theatrical effect. In his occasional coarseness, he reflects the low taste of the groundlings to whom he had to appeal. At places, his psychology is hopelessness, crude and unconvincing, his style vicious, his wit forced and poor, his tragic language bombastic. These and other faults will be conspicuous to any one who reads him in the least critically,
but they are small things after all in comparison with those paramount qualities which have given him the first place among the world's dramatists. ஷேக்ஸ்பியரோட டிஃபெக்ட்ஸில் இன்னொன்று என்னென்னா, சம்டைம்ஸ் அவசரமாக எழுதியிருப்பார், யோசிக்காமல் கூட எழுதியிருப்பார். ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் ஜென்ரலாக ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக எழுதினது. ஸோ ஸ்டேஜில் அவரோட சக்ஸஸை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக சம்டைம்ஸ் கேரக்டர் கன்சிஸ்டன்சியை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். தென் அவரோட ஆர்ட் குவாலிட்டியுமே கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். எதுக்காகனா தேட்ரிக்கல் எஃபெக்ட்டுக்காக. சம்டைம்ஸ் ஷேக்ஸ்பியரோட டேஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கும் அவரோட ட்ராமாஸில். எதுக்காகனா கிரவுண்ட்லிங்ஸ் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ரொமான்டிக் ட்ராமாஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சாதாரண பீப்புளுக்கு எழுதினது தான். இங்கே கிரவுண்ட்லிங்ஸ் அப்படிங்கிறவங்க பப்ளிக்கை ரெப்ரசன்ட் பண்ணும். சம்டைம்ஸ் ட்ராமாஸில் ஒரு சில பிளேசஸில் சைக்காலஜி ரொம்ப லாஜிக்காக இல்லாமல் இருக்கும், ரொம்ப க்ரூடாக இருக்கும், அன்கன்வின்சிங்காக இருக்கும். அவரோட ஸ்டைல் கூட ரொம்ப லோவாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இவர் நாலேஜோடு தான் எழுதியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி சம் பிளேசஸில் எழுதியிருப்பார். ட்ராஜடியோட லாங்குவேஜ் பம்பாஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும். அவரோட ட்ராமாஸை நம்ம டீப்பாக படித்து பார்த்தோம்னா இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு தெளிவாக புரியும். என்னதான் ஷேக்ஸ்பியர் தன்னோட ஒர்க்ஸில் இவ்வளோ டிஃபெக்ட்ஸோடு இருந்தாலும் அவர் கொடுத்த குவாலிட்டி திங்ஸை இதோட கம்பேர் பண்ணும்போது டிஃபெக்ட்ஸ் ஒரு சின்ன விஷயந்தான். அவர் ட்ராமாவில் கொடுத்த குவாலிட்டி திங்ஸ் தான் இந்த வேர்ல்டு ட்ராமட்டிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு பிளேஸாக அவருக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லைன் பை லைன் பார்க்குறதுனால, அதுவும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுனால வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகுது. இதோட பார்ட்ஸுமே 3, 4 அந்த மாதிரி போகும் போல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் படிக்கணும். எதுக்காகனா டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காக. காம்படிட்டிவ் எக்ஸாமில் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதையெல்லாம் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும், கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதோட த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.